ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையல்ல இன்னைக்கு ஸ்குவிட் ரோல் தாங்க பார்க்க போறோம். ஸோ ஸ்குவிட் ரோல் வந்து ஸ்டஃப் பண்ணி உள்ள வந்து வச்சு அதை பொரிச்சு எடுக்க போறோம். ஸோ இதில் ஸ்குவிட்டில் வந்து 2 பார்ட் இருக்கும் இல்லையா? இது டியூப் கனவா. ஸோ ஒரு டியூபும் அதோட வந்து தலை, அந்த பார்ட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருக்கிற அந்த டியூப்ஸ் எல்லாமே வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பெருசாக இருக்கிற டியூப்ஸை தனியாகவும், சின்ன சின்னதாக அதோட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து அதை இன்னமுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எவ்வளோ சின்னதாக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இந்த டென்டக்கிள்ஸ் தலையெல்லாம் வந்து சாப்பிட பிடிக்காது, பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கடாயில் வந்து காஞ்சோன்னே அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வந்துட்டு நான் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கரிஞ்சிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா இதில் வதங்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதில் வந்துட்டு ஆனியனை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக நான் லைட்டாக உப்புமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கரம் மசாலாவோட ஆனியன் சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வதக்கணும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எந்த டிஷ்க்கு நம்ம ஆட் பண்ணாலுமே அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கண்டிப்பாக வதக்கணுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். இல்லைன்னா வந்து அந்த டிஷ் வந்து அந்த டேஸ்ட்டு வராது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஒரு ஃபுல் சைஸ் தக்காளி வந்து ஒரு முழு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே தக்காளி வதங்கணும் அப்படின்னா நம்ம வந்து மஞ்சத்தூளும் உப்பும் அதில் ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அது வந்து கம்மியான அளவு தான். அதனால இப்போ தக்காளிக்காக இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஜெல்லாகி நம்மளுக்கு வரணும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்டஃப் பண்ணுறதுனால வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால நம்ம இது நல்லா வதங்கி நல்லா வந்து மிங்கிளாகி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல காரம் சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறப்போ நீங்கள் 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்குவிட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து எனக்கு பார்க்க இது கொஞ்சம் பெருசாகவே இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கத்தியை வச்சு இவ்வளோ தான் கட் பண்ண முடிஞ்சுது. அதனால வந்துட்டு இந்த சைஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு கஷ்டமாக இல்லை, ஆனால் நம்ம இன்னும் சின்னதாக கட் பண்ணோன்னா ஸ்டஃப் வைக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சைடில் வந்து நம்ம ஒரு டிப்புக்காக ரெடி பண்ணிப்போம். நம்ம இதை பொரிக்கணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மைதா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பில் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ மேலேயும் நம்ம வந்து அந்த காரம் வந்து பார்த்து தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ உள்ளேயும் காரம் மேலேயும் காரமாக இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இதை வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம எடுக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லாவே கரைச்சிக்கோங்க இதை. ஸோ மைதா மாவு இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கி இது இருக்கும். அதனால நம்ம ஓரளவு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லாவே கரைச்சிக்கலாம். இங்கே சைடில் வந்து நம்ம ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம இன்னொரு கடாயில் வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு கடாய் வந்து காஞ்சோன்னே எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் இதில் ஆட் பண்ணி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். ஸோ நம்ம இந்த ஸ்டஃப்பை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு டிப்புமே ஸ்டஃப் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டியூப் கனவா இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம வந்து உள்ள ஸ்டஃப் வச்சு அதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு இதை லாக் பண்ணி நம்ம இதில் டிப் பண்ணி பொரிச்சு எடுக்க போகிறோம். உங்களால் இதில் எவ்வளோ டிப் வந்து ஸ்டஃப் வந்து வைக்க முடியுதோ அது எல்லாமே வந்து வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஒரு 3/4 அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்க ஸ்டஃப் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு அதை சேஃப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பக்கமும் ஒரு தையல் போட்ட மாதிரி வந்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டிப் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நான் பிரெட் கிரம்ஸ் கூட வச்சுருக்கேன். ஸோ பிரெட் கிரம்ஸில் வந்து ஒரு டிப் பண்ணி நம்ம வந்து இதை சைடில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ பிரெட் கிரம்ஸ்க்கும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸோட இந்த ஸ்குவிட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாகவே அந்த டிப்பில் மட்டுமே புரட்டி எடுத்து நம்ம அதை பொரிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் இப்போ இது 2 ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் உள்ளே வந்து வேறு ஸ்டஃப் இருக்குது. ஸோ அது வந்து சில நேரம் வெடிக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இது பொரிச்சிருச்சு, நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இது ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே வெந்திருக்கும். ஸோ மேலே இருக்க டியூப் மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அழகாக எடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்குவிட் ரோல் ரெடி ஆயிடுச்சு.